இந்த அற்புதமான காலை விலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட ஆண்டவரே தேவ பிரசன்னம் இறங்கட்டும் நாதா. ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தாவே நீர் மனக்கண்களை திறந்து கர்த்தாவே நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தும்படியாக செபிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள மூடும்படியாக செபிக்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். தேவனுடைய கரம் அவர்கிட்ட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இதை இயேசு குறித்து நல்லா கவனிங்க. இயேசு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாடி வச்ச சாமியார் நினைக்கிறீங்களா? இயேசுனா யார்? இயேசுனா என்ன? சில பேர் சொல்கிறாங்க இயேசு வந்து ஒரு வெளிநாட்டு தெய்வங்க. அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து நிறைய பேருக்கு அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரன் அவரை கொண்டு வந்து சாப்பாடு போட்டு கூழு கீழ் ஊற்றி எல்லாரையும் மதம் மாற்ற வச்சுருக்கிறாங்க. அவர் இயேசு தாங்க இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இயேசு யாருன்னா இயேசு ஒரு மகான். எவ்வளோ பேர் மகான்கள் வந்தாங்க. மகான்னா என்ன? நல்லா கவனிங்க. மகான்னா என்ன? எது இருந்தாலும் வாயை திறக்க மாட்டேன்னு முடிவோட வந்துட்டீங்களா? மகான்னா என்ன? சாமியார் மாதிரி இல்லையா? மகான் அப்படின்னா நல்லதை போதிக்கிறவர். அது மாதிரி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா போதிக்கிறவர், நல்லா அருமையாக நல்லா சொல்லிக் கொடுக்குற இதுக்கு குரு தான் சொல்லுவாங்க. நல்ல மகான், நல்ல குரு. அப்படி மகான் நிறைய பேர் தோன்றினாங்க. ஏன்னா மனுக்குலம் வந்து கெட்டு போச்சு. இந்த மனுக்குலத்துக்கு நல்லது சொல்கிறதுக்காக சில குருக்கள் வந்தாங்க. அந்த குருக்களில் இயேசுவும் ஒருத்தர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசு ஒரு தத்துவம் சொன்னாருங்க, தத்துவ ஞானி. புத்தர் வந்தார், காந்தி வந்தார், அதை மாதிரி இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அப்படி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசு வந்து ஏதோங்க அவங்க ஒரு இயேசுன்னு ஒருத்தர். கொஞ்சம் படித்தவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு ஒருத்தருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பிறந்தார், நிறைய சீஷர்கள் வச்சுருந்தார், அவன் நல்லதை சொல்லி கொடுத்தாரு. நல்லதை கேட்க தெரியாமல் ரோமர்கள் என்ன செஞ்சாங்க, அவரை அடித்து சிலுவையில் விட்டுட்டாங்க. அவர் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் சீஷர் என்ன பண்ணாங்க, போயிட்டு இயேசுவை பற்றி சொல்லி குருவை பற்றி சொல்லி உலகம் முழுசாக பரப்பிட்டாங்க. இன்றைக்கி உலகத்தை கிறிஸ்துவத்தை அவங்க எல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு என்றது யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்ட தேவன்? இயேசு என்பவர் எதுக்காக வந்தார்? அவர் என்ன சொல்கிறாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடவுள் எப்படிங்க 2000 வருஷம் அதுக்கு முன்னாடி தான் ஆட்கள் இருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி தான் உலகம் இருந்துச்சு, அப்போ கடவுள்னு எப்படிங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சரி, அதுக்கான ஒரு சுருக்கமான ஒரு விடை தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் கடவுள்னு என்னத்தை வணங்குறாங்க? கடவுள் என்ன வணங்குறீங்க? ஹலோ, கடவுள்னா என்ன? சில பேர் சூரியனை வணங்குறாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் வந்து இல்லைன்னா நம்ம கண்ணு தெரியுது, நம்ம பார்க்குறோம். சூரிய வெளிச்சம் இல்லைனாக்க செடிங்க வளராது, கொடிங்க வளராது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. சூரிய வெளிச்சம் தான் எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு மனுஷன் உணர்ந்த உடனே இயற்கை சூரியனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கடவுள்னு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. அப்போ சூரியனை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தா சந்திரனை வணங்க ஆரம்பிச்சு. சந்திரன் ஒரு கடவுள். சந்திரன் என்னென்னா நைட்டில் வெளிச்சம் தருது நமக்கு. அப்போ இந்த நாட்கள் பல்பு இல்லை, அதனால் அது ஃப்ரீயாக கரண்ட்டு தருது, வெளிச்சம் தருது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் என்ன செஞ்சாங்க, கடவுளாக வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த வேதம் சொல்லுது சிருஷ்டிகள், இதெல்லாம் உருவாக்கப்பட்ட காரியங்கள். இந்த உருவாக்கின காரியங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் வணங்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் வணங்கி இதுதான் கடவுள். இயற்கையை நம்ம பழைய வரலாற்று சுவரில் பார்த்தீங்கன்னா இயற்கையை தொழுது வணங்கினாங்க. இயற்கை என்னெல்லாம் தெரியுதோ மரத்தை சில பேர் தொழுதுக்கிட்டாங்க. அரச மரம், ஆலமரம், அப்புறம் என்ன புளியா மரமா, புளியா மரத்தில் முனி இருக்கும்ல, புளியா மரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மரத்தை கிடைக்குதோ மரத்தெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, விக்கிரகங்களை உருவாக்குனாங்க. ஏதோ ஒரு சிலையை உருவாக்கி இந்த சிலைக்கு ஒரு கதையை ஒரு இதை சொல்லி அவங்க செஞ்சு வணங்க சொல்லிட்டாங்க. அப்போ இப்படியா ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி வணக்கத்துக்குரிய காரெல்லாம் இருக்காங்க. நான் ஒரு முறை சுனாமி வந்தப்போ பேப்பரில் ஒன்று வாசித்தேன். ஒருத்தர் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்க்கலிங்க, திடீர்னு கடல் இவ்வளோ தூரம் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, மிகப்பெரிய அலை வந்துச்சு. ஒருத்தர் நிறைய பேர் இதே மாதிரி சுனாமி வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நிறைய பேர் வாரின்னு போயிடுச்சு அப்படின்னாங்க.
ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார், அவர் மீனவர், மீன்லாம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தார். அவங்க என்ன செய்வாங்க, கடவுள் தான் சொன்னாங்க, கடல் தான் கடவுள்னு சொல்லிட்டு கடலம்மா அப்படி நீங்கள் யாரை கும்பிட்றாங்களா கடலை, கடலம்மான்னு சொல்லிட்டு கடல் மாதா. அவர் வந்து பேட்டியில், பத்திரிக்கை பேட்டியில் நான் வாசித்தேன். அதில் ஒருத்தர் பெரியவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். நான் வந்து நான் 50 வருஷமாக 60 வருஷமாக இந்த குப்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த கடவுள் தான் எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குது, மீன் கொடுக்குது, இதை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இந்த கடலை வந்து கடலம்மான்னு பேர் கொடுத்துட்டு கடலம்மான்னு நான் சொல்லுவேன். தினந்தோறும் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் தேங்காயெல்லாம் பழம்லாம் கொளுத்தி ஊதுவத்தி இதெல்லாம் கொளுத்தி கடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட கடலம்மான்னு சொல்லிட்டு படைச்சிட்டு வந்தேன். இப்படி படைச்சிட்டு வரும்போது ஒரு நாள், அதாவது அந்த சுனாமி அன்னைக்கு கடலம்மான்னு சொல்லிட்டு கையை இது பண்ணி அந்த இந்த கற்பூரத்தை கொளுத்தும் போது கடலம்மா பார்த்தா பயங்கர சீற்றத்தில் பனைமரம் உயரத்துக்கு வேகமாக அடிச்சுட்டு வந்துச்சு. நான் சொன்னேன், என்ன கடலம்மா இப்படி வரியேன்னு சொன்னாக்கா அது நிற்கலை, அது வந்துக்கிட்டே இருக்குது. உடனே அந்த கடல் வந்து வேகமாக வர கடலம்மான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடினேன். ஆனால் அந்த கடலம்மாவுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து நாங்கள் ஒரு பெரிய தென்னை மரம் இருந்தது, தென்னை மரத்துக்கு இருக்க பிடிச்சிக்கிட்டேன், திறங்க சொன்னேன். அந்த சுனாமி வந்து தென்னை மரத்தோடு வந்துட்டு திரும்பி போயிடுச்சு. அதனால் ஒரு முடிவு செஞ்சுட்டேன், இனி கடலம்மா என் கடவுள் கிடையாது, எனக்கு வந்து தென்னை மரம் தான் எனக்கு கடவுள். அந்தமாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன், என் பூஜையை மாற்றி தென்னை மரத்தம்மான்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கு பூஜை பண்ணிருந்தேன் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். அதில் என்ன தெரியுது உங்களுக்கு? இதுலேருந்து கடலை உருவாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் உருவாக்கப்பட்ட வஸ்துக்கள், இதெல்லாம் உருவாக்கின காரியங்கள், இதெல்லாம் உருவாக்குன மைக்கு இதெல்லாம் இருக்குன்னா இது வந்து கடவுள் கிடையாது. இதெல்லாம் உருவாக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா? இது ஏதோ இந்த ஃபேன் இருக்குன்னு பார்த்தாக்கா இந்த ஃபேன் சும்மா வந்துடுமா? யாரோ ஒரு ஆள் உருவாக்கியிருப்பாங்க, யாரோ ஒரு ஆள் உண்டாக்கியிருப்பாங்க. சூரியன் சும்மா வந்துடுமா? யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சுருப்பாங்க, உருவாக்கியிருக்காங்க. படைத்தவனை நம்ம நோக்கி பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, யாரோ ஒருத்தர் இதை உருவாக்கியிருக்காரு. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கார், அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்காரா அப்படின்னு தேடணும். அப்படி தேடி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த காரியங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தேவன் அப்போ அந்த மாதிரி அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் நான் பேசியிருந்தேன், நல்லா கவனிங்க. அந்த டாக்டர் என்ன சொன்னார், இப்போ மனுஷன் எப்படி வந்தான் அப்படின்னா குரங்குலேருந்து வந்தான் மனுஷன். குரங்கு பரிணாம கொள்கை, அதாவது படிப்படியாக ஒரு ஜீவராசி வந்தது பிற்பாடு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கடைசியாக குரங்கு வந்துச்சு. குரங்குலேருந்து என்ன செஞ்சான், மனுஷன் அப்படியே என்ன ஆகிட்டான், மனுஷனாக ஆகிட்டான். குரங்கு அப்படியே மனுஷனாக மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப பெரிய டாக்டரு, ரொம்ப படிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ நான் சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி உருவாச்சு அப்படின்னா நான் கதை சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு பெரிய பெரிய பூகம்பம் வந்துச்சு, அங்கங்கே பள்ளம் வெடிச்சுது. பள்ளம் வெடித்தோடனே இங்கேருந்த கல்லெல்லாம் புரட்டிட்டு வந்து உள்ளே விழுந்துச்சு. அந்த கல் வந்து உழுந்து செவராயிடுச்சு. சேரான மறுபடியும் காத்தடிச்சுது, மரங்கள்லாம் வந்து அப்படியே மூடிச்சு. அதுக்கு மேலே வந்து கம்பி உருக்குன இரும்புலாம் கம்பியாக வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜல்லி வந்துச்சு, அதுக்கப்புறம் மழை பெஞ்ச டைமில் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காற்றடிச்சு இதெல்லாம் பூச்சி வேலை வந்துச்சு, மரம் வந்து இப்படி வந்துச்சு, கதவு வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது நம்புவாப்பா நீ? எப்படியா நடக்குதுன்னு கேட்பல, எப்படியோ கரெக்டாக கதவு இருக்குன்னா அதுக்கு ஒரு தாழ்பால் இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது, என்ன இருக்குது, ஹிஞ்சஸ்ஸு, அந்த இப்போ எல்லாம் கீழே இருக்குது, அழகாக திரும்புது, அழகாக மூடுது. அந்த ஒழுங்கு எவ்வளோ அழகாக இப்படி காற்றடிச்சு வந்தாக்க இந்த பில்டிங் அப்படியே வரும். அதை மாதிரி மனுஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக படைக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளோ அழகாக படைச்சிடறான். கண்ணை அப்படி தண்ணி காற்று அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிறோம், தூசி படாத மாதிரி கண்ணை பாதுகாக்கிறோம். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. அந்த சின்னதாக தான் இருக்கிறதுல ஆராய்ச்சி பண்ணால் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்குதான், சின்ன ஒரு மில்லிமீட்டர் ஸ்க்ரீன் இருக்குதான். நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து நீ படிச்சிருக்கியா காலேஜ் ஸ்கூலில்? அந்த ஸ்க்ரீனில் வந்து
மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து அதில் படம் விழுதான், அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுதான். அதெல்லாம் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி பிரெயினுக்கு மூளைக்கு அனுப்பிச்சு மூளை ஆராய்ச்சி செய்து இது இந்த மாதிரி மரம் சொல்லுதான். உடனே நாக்கு சொல்லி இந்த மரம் நம்ம வாயால் சொல்கிறோமோ, இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான். நம்ம மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா 600 கோடி கலர், பச்சை மஞ்சள் சிவப்புட்டுருக்கு இல்லையா, பச்சை மஞ்சள் கருப்புன்றீங்க, பச்சைன்றீங்க, வெள்ளைன்றீங்க, அப்படி சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி 600 கோடி கலரை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியுமா, மனுஷனால் சொல்ல முடியுமா? இதுக்கு அதுக்கு வித்தியாசம், பச்சையில் எத்தனை பச்சைன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இது வேறு பச்சை அது வேறு பச்சைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு மூளை வந்து அவ்வளவு நுணுக்கமாக அவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருக்காரு, அவ்வளோ கரெக்டாக உருவாக்கி வச்சுருக்காரு. அப்போ வந்து எப்படி குரங்குலேருந்து மனுஷன் வருவான்? குரங்கு ஆராய்ச்சி பண்ணால் 4 கலர் தான் தெரியுமா, ஏதோ ப்ளூ ரெட்டு எல்லோ 4 கலர் தான் தெரியுமா, அதுக்கு தெரியாதான். இப்போது நாய்க்கு பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் தெரியுமா, கருப்பு வெள்ளை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குமா. அப்போ ஆண்டவர் கண்ணை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். அப்போது எப்படி குரங்குலேருந்து மனுஷன் வருவானாயா? குரங்குலேருந்து மனுஷன் வருவானா? ஆமான்றீங்களா? தெரில, எப்படியே தெரிலையான்றீங்களா? குரங்குலேருந்து மனுஷன் என்ன முடியாது. அந்த டாக்டர்கிட்ட சொன்ன இதே மாதிரி எப்படி இந்த பில்டிங் இப்படி உருவாச்சு சொன்னால் கதை சொன்னால் நம்புவீங்களான்னு. அது எப்படி நம்பணும்? அதே மாதிரி தான் நீங்கள் டாக்டரு இவ்வளோ குழப்பமாக இவ்வளோ நுணுக்கமாக ஒரு மனுஷன் உருவாயிருக்கான்னா அப்புறம் எப்படி அதெல்லாம் சரியாக வரும்? அது எப்படி வரும் அப்படின்னா, ஆமாம்மா இதை குறித்து யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நம்ம நினைக்கிறதெல்லாம் கடவுள் நினச்சி கும்பிட்டா கடவுள் ஆகிட்டாங்க. ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோ, குழந்தைங்களை பெற்று அப்படியே தெருவில் விட்டுருவானா, நீ எங்கேயோ போடா, யாரையும் அப்பான்னு கூப்பிட்றா, எங்கேயோ போடான்னு சொல்லி விட்டுருவானா? அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு அதை கொண்டு போய் அது போக மாட்டான்னு ஸ்கூலுக்கு அடித்து இழுத்துன்னு போய் விட்டு படிக்க வச்சு அதை வச்சு இதை வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை அப்பான்னு சொல்ல வச்சு அவனை இப்படி பல விதத்தில் அவனை நடத்துறதுக்கு விரும்பான். அதே மாதிரி கடவுள் மனுஷனை படிச்சுட்டு அப்படியே விட்டுறலை. அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்து தன்னை யாருன்னு நிரூபிக்கணும்னு விரும்புகிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் வசனத்தை வாசிக்கிறேன். வசனத்தை வாசித்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டாங்க, என்னங்க சர்ச்சு வச்சுருக்கிறீங்க, ஒன்றும் உருவத்தையே காணுமேன்னு. என்ன இல்லை, ஏதோ விக்கிரகம் இருக்குதாங்க, சிலுவை கூட காணுமே. நான் சிலுவை வெளியில் வச்சுருக்கிறோம். ஏன் வச்சுருக்கோம்னாக்கா நீங்கள் சிலுவை சர்ச்சு கிறிஸ்டின் சர்ச்சு அப்படின்னு தெரியறதுக்காக சிலுவை நம்ம வெளியில் வச்சுருக்கிறோம். உள்ள சிலுவை கூட காணுமே, ஒன்றுமே காணுமே, ஒரு சொரூபத்தை எதையுமே காணுமேங்க, பிளைனாக இருக்குது அப்படின்றாங்க. சோத்திரம். ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3 5 வசனம். இந்த உலகம் உண்டாச்சுன்னு பாருங்க, எப்படி இயேசு வந்தான்னு பாருங்க. ஆதியில் என்ன இருந்தது? ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் புரியல. ஆதியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையா. உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி உலகமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆதி எப்படி வேதாகம் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுங்க. ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை, வேர்டு, வார்த்தைகள் தான் இருந்தது. வார்த்தைகள் வந்து அப்படியே அந்த இடத்துல தனியாக இருந்தது. அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்ததுதான். அப்போ கடவுள் என்னவா இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் தேவன் என்னவா இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் வார்த்தை பாருங்க. அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ தேவன் எப்படி இருந்தார்? வெரி குட், பரவாயில்லப்பா. 91 ஆளுங்க டக்கு டக்குன்னு பிடிச்சிருங்க. அப்போ வந்து அந்த வார்த்தையாக இருந்ததான். அப்போ ஆதியில் வந்து வார்த்தை தான் இருந்துச்சு. அடுத்த வசனம் போடு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ பாரு, வார்த்தை வந்து ஒரு ஆளாக இருந்தது. அந்த வார்த்தை வந்து தேவனத்தில் இருந்தது. 3ஆவது வசனம், 2வது அடுத்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் ரிக்கெஜர் சாமவேதத்தில் கூட இப்படி தான் எழுதிருக்குது. சகலம் இந்த உலகத்தில் பார்த்தது படைச்சதெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே எப்படி உருவாச்சு? வார்த்தையினால் உருவாச்சு. அது எப்படியா வார்த்தையினால் உருவாச்சு? இப்போ வார்த்தை வந்து சூரியன் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னால் சூரியன் உண்டாயிடுச்சு.
நிலா உண்டாக கடவுதுன்னா நிலா உண்டாச்சு. அப்போ கடவுள் வார்த்தையாக இருக்கிறாரு, அந்த வார்த்தை தேவனாக இருந்துச்சு, அது பேசுகிற வார்த்தையாக இருந்துச்சு. அப்போ அவர் பேசும்போது ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டுச்சு. சகலமும் இந்த உலகத்தில் இருக்க ஒரு பொருள் கூட கிடையாது இல்லாமல் சகலமும் பார்க்கறது எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. இல்லாமல் உண்டாக அவர் அந்த வார்த்தை தான் உருவாக்குச்சு. அப்புறம் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் இப்போ ஆண்டவர் ஜீவன், ஒரு உயிர் இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள ஒரு உயிர் இருந்தது, சும்மா உயிருள்ள ஒரு வார்த்தை அது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் என்ன பண்ணுது, மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுதான், மனுஷனுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னா மனுஷன் வந்து என்ன, எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணுறோம், நீ போய் உங்களுக்கு எதுக்கே அந்த உலகத்தில் பிறந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீ உன்னை கேட்குறப்பா, ஏன்பா அந்த உலகத்தில் பிறந்த, நீ சொல்லுமா, என்ன எதுக்கு பிறந்த? தெரியல, எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா பிறந்தேன், எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தேன், இப்போ எதுக்கு வாழறேன்? சோறு திட்டத்துக்கா? 3 வேளை சாப்பிட்ணியா, அதுக்காக வாழறேன். அப்புறம் எதுக்கு வாழற? ஏதோ ஸ்கூலுக்கு போனேன், தெரியலையா? கடைசியில் பார்த்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கேட்டால் எதுக்கு வாழறேன்னு தெரியலைங்க, ஏதோ பிறந்தேன், ஏதோ ஒருத்தன் மனுஷன் பிறக்கிறான், சாகுறான், பிறக்கிறான், திருப்பி ஒரு மனுஷன் செத்த பிற்பாடு இன்னொருத்தன் குழந்தை பிறகுது. இந்த மனுக்குள்ள அப்படியே பிறந்து செத்து ஒரு சாவு மரணம், பிறப்பு மரணம், பிறப்பு மரணம். அந்த சாவு பிறப்புலேருந்து மரணத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைங்க, தலைவலிங்க, குழப்பங்க, போராட்டங்க, வியாதிங்க, பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, போராடி சில பேர் அழுத்து போய் சில பேர் பாதியில் தற்கொலை செஞ்சு செத்து போயிடுறாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் இப்படிலாம் குழம்புது? ஏன் இப்படிப்பட்ட காரியம்லாம் நடக்குது? ரொம்ப குழப்பறேன் இல்லையா? இப்படி குழப்பினா தான் நான் மீனை பிடிக்க முடியும். குழப்பும் போது தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நைட்டு படுத்து நட்சத்திரம்லாம் பார்க்குறீங்க, எங்கேருந்து வந்தது நட்சத்திரம், யார் கொண்டு வந்து வச்சா, அது வேறு நவுறுதுன்றாங்க. அப்படி யோசிச்சு பார்த்துறீங்களா? எங்கே டிவி தான் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த மனுஷனுக்கு மொழியாக இருப்பார். அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் தேவனால் பட்ட மனுஷன் தான். இப்போ பாருங்கள், இயேசுனுடைய பிறகு எழுது. இயேசு கடவுள் பார்த்திங்கன்னா வேதாகமத்தின்படி 3 பங்காக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எபிரேயர் 1:5-6 சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த படம்லாம் வைக்கலை, அவர் எப்படிப்பட்ட ஆள்? ஆண்டவர் இயேசுவை பற்றி இந்த பிறப்பை குறித்து எழுதுது. இயேசு வந்து வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தைக்குள்ளே உயிர் இருந்துச்சு. அந்த வசனம்லாம் பார்த்து அந்த உயிர் என்ன செய்யுது, கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்து இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ஆனால் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரல, ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னு அந்த வசனங்கள்லாம் சொல்லுது. இன்னும் கூட அதில் ஒரு வசனம் வாசிக்கிறேன், என்ன வாசிச்சியா, போட்டியா? எபிரேயர் 1:5-6 எப்படி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனமாய் இருப்பேர் என்றும் அவர்கள் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? 6 மேலும் தமது முதற்பேரான உலகத்தில் பிரவேசிக்க செய்வது தெய்வ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவுள் என்றது. நல்லா கவனிங்க, ரொம்ப குழம்பாதீங்க. இயேசு எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் குமாரனா, இது இயேசு எப்பவே உருவாக்கி விட்டாச்சு. இந்த வேதாமத்தின்படி இயேசு 3ஆக இருக்கிறார், 3 ஃபார்மில் இருக்கிறார், 3 விதங்களில் அவர் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர் பேர் திருத்துவ தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ திருத்துவ ஏன் இதுக்கெல்லாம் சொல்லணும்னா, ஏன் இயேசு வணங்குறோம், ஏன் அவரை தொழுது கொள்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்களை சொல்கிறேன். அப்போ திருத்துவ தேவன், அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதா, குமாரன். அப்போ பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, குமாரன் ஒன்று இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனை உருவாக்கிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் மனுஷன் தப்பு செஞ்சதுனால மனுஷன் வந்து கடவுளை பார்க்க முடியல. பாவியாக இருக்கிற மனுஷன், அசுத்தமாக இருக்கிற மனுஷன் கடவுளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணார், மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே வந்து
இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு எப்போ பிறந்தார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். எதுக்காக பிறந்தார்? எல்லாம் கடவுளை பற்றி தப்பு தப்பாக சொல்லும்பொழுது கடவுள்ன்றவர் இப்படி தான் இருப்பார், கடவுள் ஒருத்தர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நிரூபித்துக்காக இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா. இயேசு வந்தது என்னன்னா, இயேசு எப்படிங்க கடவுள் ஆவார் அப்படின்னா, இயேசுடைய குணங்கள், இயேசு செஞ்ச அற்புதங்கள், இயேசு கடவுளை வெளிப்படுத்தின விதம் அப்படியே கடவுளுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லா உலகத்தை பாவத்தை மன்னிக்கிறாரு. இந்த வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொன்னார். நல்லா கவனிங்க. ஒருத்தர் தூக்கிட்டு வராங்க. அவன் என்னன்னா திமிர்வாதம்னா திமிர் பிடிச்ச வாதம் இல்லை. அவனுக்கு உடம்புல ஒன்றுமே வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது, கண்ணு மட்டும்தான் அசைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாதம், டோட்டல் பேரலிசம். அதாவது வாத நோய் முழுசுமா சரீரத்தில் உச்சந்தாளந்தது உள்ளக்கால் வரலையும் ஒன்றுமே வேலை செய்யாது, கண்ணு மட்டும்தான் அசைக்க முடியும். அப்படிப்பட்ட நிலவரத்தில் ஒருத்தர் கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிற்பாடு இயேசு என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் கடவுளுக்கு மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் அதிகாரம் இருக்குது. அவர் யாருன்னா மனுஷகுமாரன். மனுஷகுமாரனா யாருன்னா, தேவனிடத்தில் நான் சொன்னேன் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் இயேசுவா இந்த உலகத்தில் நமக்கு தெரிகிற விதத்தில் பிறந்தார். வந்து என்ன சொல்கிறாரு? உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் சொல்லலாம், அப்படி எல்லாரும் சொல்லலாம், உன் பாவத்தை மன்னிச்சேன்னு சொல்லலாம். மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படலையான்னு சொல்கிறதுக்கு சான்றாக அவன் எழுந்து நடக்கிறான். மொத்த வியாதியும் போயிடுச்சு. படுக்கையில் தூக்கிட்டு வந்தவன் எழுந்து வேகமாக போகிறான், நடந்து போகிறான். அப்போ இயேசு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறாரு, வல்லமை பெற்றிருக்கிறாரு. யாருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இயேசுவானவருக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது, மற்ற யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அப்போ இயேசு மன்னிக்கிறதன் மூலிமா உன் பாவத்தையும் மன்னிக்கிறார். அப்போ உன் பாவத்தை மன்னிக்கும் போது உனக்கு பாவத்தினால உண்டான சாபம்லாம் என்ன செய்யுது? உங்களை விட்டு போயிடுது. குழப்பெல்லாம் உங்களை விட்டு போயிடுது. மனக்குழப்பெல்லாம் போயிடுது. மனப்பிரச்சனைலாம் உங்களை விட்டு போகுது. எல்லா சூழ்நிலையும் அப்புறம் போயிடுது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஏன் கடவுள் அப்படின்னு சொன்னார்னாக்க என்ன காரணம்? பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ இயேசுக்கு பாவத்தை, ஓம் பாவத்தை ஏன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். புரியுதா? இயேசுக்கு என்ன இருக்குது? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு? கடவுளுக்கு தான், இல்லையா? அப்போ இயேசு பாவத்தை மன்னிக்கிறதுனால இயேசு என்னவாயிடுறாரு? பாவமாயிடுறாரா? கடவுள் ஆயிடுறாரு. இயேசு சும்மா சாதாரண சொல்ல முடியாது, பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறது நீ எல்லா மதத்துலேயும் அப்படி கிடையவே கிடையாது. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வழியே கிடையாது போட்டுருது. பாவம் வந்துச்சுன்னா 7 ஜென்மம் எடுக்கணும்னு போட்டுருது. ஆனால் இயேசு மாத்திரம்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். இது ஒரு குணம். அப்போ கடவுளுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை இயேசு பெற்றிருந்தார். அப்போ இயேசு சும்மா சொன்னார்ல, இயேசு மன்னிச்ச உடனே அவன் உடனே திமிர்வாதக்காரன் எழுந்து போயிடுறான். அப்போது பாவத்தினால உண்டான பிரச்சனை, பாவத்தினால அவனுக்கு வியாதி பிடிச்சிருந்தது, பாவத்தினால குழப்பம் வந்திருந்தது, பாவத்தினால போராட்டம் வந்தது. இயேசு பாவத்தை மன்னிச்சதுனால பாவத்திலிருந்து உண்டான தண்டனையிலேருந்து அவன் விடுதலை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. இயேசுக்கு என்ன உண்டு? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதனால் இயேசு எங்கேயாவது எந்த கடவுளாவது உன் பாவத்தை மன்னிச்சேன்னு எங்கேயாவது சொல்கிறாரா? அப்போ இயேசு என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கிறாரு. உன் தப்பை மன்னிக்கிறாரு, ஏன் தப்பை மன்னிக்கிறாரு, எல்லா தப்பையும் மன்னிக்கிறாரு. இப்போ இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது இயேசு நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறாரு? அவர் மன்னிக்கிறாரு. சரி, எழுந்திருப்போம். ஜெபம் நான் சொல்கிற ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, ஐயா நீங்களும் எழுந்துரு. இயேசுவே, இந்த சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நீர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு
அதிகாரம் பெற்றிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் செய்த பாவங்கள் எல்லா மீறுதல்களையும் இயேசுவே நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த மன்னிப்பினால் எனக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விடும். என்னுடைய பாவத்தினால் உண்டான வியாதி, வறுமை, மனப்போராட்டம், இன்னும் பொருளாதார பிரச்சனைகள், இன்னும் கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. கர்த்தரனை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்க, உம்மோடு இன்னும் அதிகமாய் முன்னேற உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.